நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த டேனிஷ்பேட்டை பகுதிகளில் தொடர்ந்து விடிய விடிய கொட்டிய மழை காரணமாக சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்காடு மலைப்பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் வெள்ளம் கரை புரண்டு வருவதால் அதன் அருகில் உள்ள நெல், பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு வீடுகள் போன்ற விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டேனிஷ்பேட்டை பகுதி மக்கள் நகர பகுதிகளுக்கு செல்வதற்காக டேனிஷ்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதைகளில் இடுப்பளவு தண்ணீர் நிற்பதால் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்களில் செல்ல முடியாமலும் உள்ளது. இதன் சுற்றுவட்டாரத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காஞ்சேரி, பாலமேடு, உள்கோம்பை, வத்தியூர், ராஜீவ்காந்தி நகர், பலாப்பள்ளி கோம்பை, மோளக்கரட்டூர், ஆத்தூர் போன்ற கிராமங்களில் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு சேலம், ஓமலூர், தீவட்டிப்பட்டி, காடையாம்பட்டி நகர பகுதிகளுக்கு செல்ல முடியாமலும் பால் மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் அவதிப்பட்டு வருகின்றனர். இதில் சரபங்கா ஆற்றில் வெள்ளம் அதிக அளவு வருவதால் டேனிஷ்பேட்டை ஏரி, கோட்டேரி ஏரி, காஞ்சநாயக்கம்பட்டி ஏரி, பண்ணப்பட்டி ஏரி போன்ற ஏரிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏரிகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் தாலுகா செய்தியாளர் சுத்தையன்.